நெகிரி செம்பிலான் இந்திய பட்டதாரி கழகத்தில் பிரத்யேக வகுப்பில் பயின்ற மாணவர்கள் எஸ்டிபிஎம் தேர்வில் சாதனை படைத்தனர். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இடைநிலை பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இந்திய பட்டதாரி கழகத்தில் பிரத்யேக வகுப்பில் பயின்று எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சியடைந்து பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்று சாதனை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று காலை 9 மணி அளவில் 2025ஆம் ஆண்டுக்கான மலேசிய உயர்நிலைப்பள்ளி சான்றிதழில் தேர்வு முடிவுகளில் நெகிரி செம்பிலான் 2.88 என்ற ஒட்டுமொத்த தரப்புலி சராசரியை பதிவு செய்தது. இது முந்தைய ஆண்டை விட 0.02 புள்ளிகள் அதிகம் பெற்று மாநிலம் சாதனை பதிவு செய்ததிலே மிக உயர்ந்த CGPA ஆகும் என்று செய்தியாளர் சந்திப்பின் போது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய பட்டதாரி கழகத்தில் பிரத்யேக வகுப்பில் சிரம்பான், போட்டிகசன், தம்பின், பாகாவ், மந்தின், நீலாய், ரேம்பாவ், லோபாக் உட்பட இன்னும் பல பகுதியிலிருந்து வந்து பயின்ற மாணவர்களில் தனுஷியா ரவி 3.84A, காஷிகா நாயர் சுகுணன் 3.83A, அம்ரிதாஷ்னி நாயர் திவாகரன் நாயர் 3.67A, விஷ்ணுபிரியா உமாபதி 3.58A, அஸ்வின் மகேஸ்வரன் 3.75A, வைத்தீஸ்வரி ஆனந்தன் 3.75A, தனுஷியா ரவி 3.84A, சங்கரி சங்கர் 3.75A, ஹேமந்த்ரா வினிராஜன் 3.42A பெற்றதோடு 22 மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்று இருப்பதாக கழக தலைவர் முனைவர் பழனி முத்துசாமி குறிப்பிட்டார். ஏழ்மையான இந்திய மாணவர்களை பல்கலைக்கழகம் செல்லவும் அவர்கள் கல்வியில் சிறந்த நிலையை அடைவதற்காக தொடங்கப்பட்டு 27 ஆண்டுகள் நிறைவடையும் நெகிரி செம்பிலான் இந்திய பட்டதாரி கழகம் இதுவரை 4400 மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்ற பலர் அரசாங்கத் துறையில் உயரதிகாரிகளாகும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பொருளாதார ரீதியாக உயர்ந்துள்ளனர் என அவர் மேலும் விளக்கினார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஷா. என் தகப்பனார் பெயர் ரவி, தாயார் பெயர் கோமதி. நம்மளாக்க அலுவலகத்தில் இருக்கிற SMK ரத்தோஜி தலைவர் கரமில் என்னோட STPM படிப்பை முடித்தேன். இன்றைக்கி STPM ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. எனக்கு கிடைச்ச STPM ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் பெருமையும் தந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நான் போட்ட எஃபர்ட்ஸ் வீண் போகலை அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி கிடைச்ச என்னோடய ரிசல்ட்ஸ் தான். அது நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்தில் நான் என்னோடய பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, என்னை அவங்க STPM இவ்வளோ நாள் படிக்க வைக்கலன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு ரிசல்ட்ஸ் என்னால் எடுத்துருக்க முடியாது. அதனால் என் பெற்றோருக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு படித்து கொடுத்த அனைத்து ஆசிரியர்கள் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்தில் அவங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டியூஷன் படித்து கொடுத்த முனைவர் பழனி முத்துசாமி சார் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு மோட்டிவேட்டே இல்லாத ஒரு நேரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறாரு. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த STPM ஜேர்னியில் எனக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா, நான் டியூஷனுக்கு போகிறது தான். ஏன்னா நான் நாக்கால் இருக்கேன். நான் படித்த டியூஷன் சிரம்பானில். ஸோ ஒவ்வொரு தடவையும் போகிறதுக்கு நிறையவே எனக்கு கஷ்டமாகவும் ஒரு சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தூரம் போகிறது கண்டிப்பாக பின்னாடி ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நானும் போயிட்டுருந்தேன். அதுக்கான பலன் தான் இந்த STPM ரிசல்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை நினச்சி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அடுத்து வரப்போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் STPM ஜாயின் பண்ணி அவங்களும் இந்த STPMல நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வின் மகேஸ்வரன். நான் கடந்த 1.5 ஆண்டு காலமாக பஹாவலூரில் ரத்த மன்சூர் பள்ளியில் STPM படிப்பினை படித்து கடந்த February மாதம் 2025க்கான STPM தேர்வை எழுதினேன். அது தேர்வோட முடிவாக இன்னைக்கு வெளியே இருக்குது. அந்த முடிவுகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்தோன்னா அந்த தேர்வோட முடிவு தான் எனக்கு இன்னைக்கு கிடைத்திருக்குது. இதன் மூலமாக முதலாக நான் என்னோட பெற்றோருக்கும் என்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக என்னோட பெற்றோர்கள் திரு மகேஸ்வரன் மற்றும் திருமதி ராதா அவர்களோட உதவி இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கவே முடியாது. அடுத்ததாக என்னோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு உந்து சக்தியாகவுமே இருந்திருக்காங்க. அதனால தான் நான் டெய்லியுமே முயற்சி செய்து இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியுது. மூன்றாவதாக PSINS கழகமும் PSINS கழக ஆசிரியர்களும் அவங்களுமே என்னோட வெற்றியில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றியிருக்காங்க. இதன் மூலமாக அடுத்து நான் UPM அல்லது UKM பல்கலைக்கழகத்தில் எக்கானமிக்ஸ் சார்ந்த துறையில் என்னோட உயர்கல்வியை தொடரலாம்னு முடிவு செய்துள்ளேன். இதன் மூலமாக அனைத்து தரப்பினர்களுக்கும் நன்றியை நான் சொல்லிட்டு என்னோட அனைத்து STPM நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம், என் பேர் அம்ரிதா ஷினி நாயர். நான் STPM வந்து காலேஜ் tingkatan 6 துவங்கு மொழிஸில் முடித்தேன். இன்றைக்கி வந்து STPM ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. நான் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கேன். இதுக்கு துணையாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள் திரு திவாகரன் அவர்களுக்கும் திருமதி ரேணுகா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் என்னுடைய அண்ணன் நாகேஸ்வரன் நாயர் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நான் படித்த டியூஷன் சென்டர் டாக்டர் பழனி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னோட ஜூனியர்ஸ்க்கெலாம் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, STPM சூஸ் பண்ணும் போது நீங்கள் கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. STPM செய்யும் போது முழு முயற்சியும் நல்ல எஃபர்ட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோப் பெறலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நானாக எடுத்துக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வைத்தீஸ்வரி, அப்பா பேர் ஆனந்தன், அம்மா பேர் நிர்மலா. நான் பஹால் உள்ள SMK தத்துமன்சூர் பள்ளியில் தான் ஃபார்ம் 6 முடித்தேன். இன்றைக்கி STPMல இவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுக்க காரணம் எங்கள் அம்மா தான். 11 வயசில் இருந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து நல்ல முறையில் கல்வி கொடுத்தனால தான் இன்றைக்கி STPMல இவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் PSINS டியூஷன் சென்டரில் உள்ள டீச்சர்ஸோட கைடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனால் மட்டும்தான் இன்றைக்கி என்னால் STPMல நல்ல ரிசல்ட் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கிறேன். STPMல இவ்வளோ நல்ல ரிசல்ட் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலும் என்னுடைய மேற்கல்வியை UUMல எக்கனாமிக்ஸில் தொடர நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம், என் பேர் ஹெமேந்திரா. என்னோட அப்பா பேர் திரு வினயராஜன், என்னோட அம்மா பேர் திருமதி மோகன ஜெயந்தி. நான் ஃபார்ம் 6 வந்து SMK சுங்கே பிளே ஸ்கூல் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க என்னோட STPM ஜெர்னியில். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய கைட் பண்ணாங்க. ஸோ நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் செமஸ்டர் 1 படிக்கிறப்ப எந்த டியூஷனுக்கும் போகல, சொந்தமாக தான் படித்தேன். வித் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட தான் நான் படித்தேன். எனக்கு அந்த கைடன்ஸ் பத்தல. ஸோ நான் வந்து டியூஷன் போகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ செமஸ்டர் 2 வந்தோடனே நான் PSNS டியூஷன் நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப சிரமம் இல்லை. ஸோ அங்கே இருக்க டீச்சர்ஸ் கூட நிறையா கைட் பண்ணாங்க. எப்படி அந்த கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணணும், நிறைய நாலேஜ் கூட ஷேர் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அவங்களும் ஷேர் பண்ணாங்க நாலேஜை, எப்படி ஒரு கொஷின்ஸை ஆன்சர் பண்ணணும், பாயிண்ட் பண்ணால் நிறைய ஸ்கில்ஸ் கூட ஷேர் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட STPM ரிசல்ட் வந்துச்சு. செமஸ்டர் 2 செமஸ்டர் 3 நல்லபடியாக வந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். UKMல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். யாராச்சுக்கும் STPM கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அது நீங்கள் யாருமே கண்டுக்காதீங்க. STPM வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் நிறையா சாய்ஸஸ் இருக்குது, நிறையா டிகிரி கூட ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் STPMல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாதிக்க முடியும். நன்றி.